ஏன் அஃபெக்ட் ஆச்சு? ஹார்ட் ஏன் வீக் ஆச்சு? இல்ல லங்ஸ் ஏன் போச்சு? கிட்னி ஏன் இப்படி ஆயிடுச்சு? ஏன் அப்படி ஆச்சு? கவலைப்பட்டு, பயப்பட்டு, பாரப்பட்டு, குடும்பத்துக்காக, வேலைக்காக ஏதோ யோசிச்சு ரொம்ப இதாயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், அது எல்லாவற்றிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள். உங்களுடைய பயம் நீங்குகிறது, திகில் நீங்குகிறது. உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற, ஒத்தாசை தருகிற ஒரு தகப்பன், ஒரு தேவன் இருக்கிறார். உதவி செய்யறதுக்கு இருக்காரு. ரொம்ப பெரியவர். யாருமே இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். நம்மளை படைச்சவரே நம் சார்பாக இருக்கிறார். ஏசாயா 35:4. மனம் பதறுவதை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். எப்படி நம்முடைய மனதை ரொம்ப கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த மனதுக்கும் சரீரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. தேவன் எப்படி ஆவி, ஆத்துமா, சரீரமா மனுஷனை உண்டாக்கியிருக்கிறார். ஸோ ஆவியில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஏற்படுறது கிடையாது. ஏன்னா ஆவி எப்படி இருக்குன்னா, தேவன் அவருடைய சாயலாகவே இருக்குது. எப்படி கடவுள் இருக்கிறாரு அதே மாதிரி நம்ம ஆவி இருக்குது. இயேசுவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தோம்னா இயேசுவை போலவே நாம் இருக்கிறோம் உள்ள. இந்த சரீரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலரு, ஹைட்டு, வெயிட்டு, இதெல்லாம் வேற வேற. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஆனா இந்த மனது இருக்குது பாருங்க, இது ஏகபட்சம் கத்துக்கலாம். நம்ம கோவப்படுது, பொறாமை கொள்ளுது, பெருமை கொள்ளுது, சந்தோஷப்படுது, பயப்படுது, திகில் ஆகுது, சூழ்நிலையை பார்த்து பார்த்து, பிரச்சனையை பார்த்து பார்த்து ரொம்ப டயர்டாயிடுறாங்க மக்கள். டயர்ட் ஆயிடுவாங்க. ஒருவேளை நீங்க இன்னும் டயர்ட் ஆகலைன்னா அது இப்போ நீங்க யாருன்னு தெரில. எல்லாரும் டயர்ட் ஆவாங்க. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஒவ்வொருத்தருக்கும் வெரைட்டியா வரும். குடும்பத்திலேயோ இல்ல பொருளாதாரத்துல, வேலை பார்க்குற ஸ்தலத்துல ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை. எல்லாருக்கும் உதவி தேவை. நிறைய இடத்துல நம்ம பிரச்சனை வந்தோம்னா நம்ம என்ன ஒரு 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 அலர்ட் மோட், பயங்கரமான ஒரு இது என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்மளுக்கு மட்டும்தான் இது மாதிரி நடக்குது போல. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறான், எல்லாம் பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு, எல்லாம் வெளியே மேக்கப்பு சட்டக்கிட்டெல்லாம் கரெக்டா போட்டு வராங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க நம்ம கிட்ட. நல்ல மேக்கப்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க சிரிச்சு இது பண்றாங்க. உள்ள அழுகு வேற லெவல் அழுகையா இருக்கும், உங்களை விட அழுகையா இருக்கும். இப்படிதான் எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்கும் உதவி தேவை. அதனாலதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு நான் உதவி செய்வேன். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு உதவி தேவைன்னு அர்த்தம். ஆனா மனுஷன் என்ன பண்ணிடுறான்னா, வேற ரூட்டை எடுத்துடுறான். அவன் என்ன பார்க்கறான், டிவி இருக்கு, ஆன் பண்ண உடனே இன்னைக்கு நிறைய சேனல் இருக்கு, எதை பார்க்கறதுன்னே தெரில. காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒவ்வொரு சேனலா பார்த்து முடிச்சா கூட திருப்பி இன்னொரு சேனல் வந்தீங்கன்னா வேற ஒன்றும் புதுசா போடுறான். படம் புதுசா படம் போடுறாங்க. அப்புறம் அங்க டான்ஸ் லைட்டுக்கிட்டலாம் போட்டு, புகையெல்லாம் போட்டு, நல்லா குடிச்சு டான்ஸ், புது புது போதை மருக்கெல்லாம் வருது. அவன் போட்ட உடனே 2 நிமிஷத்துலயே போதை ஏறிடும்ன்றான். இன்னும் போட்டா 1 நிமிஷங்க, போட்ட 1 நிமிஷத்துல ஏறிடும்ன்றான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே சொல்றாங்க. எல்லாரும் போய் ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் போடுற வரைக்கும் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் என்ன ஆயிருதுன்னா, அது இது ஆளுக்கு இவன் ஆளுக்கு செய்ய ஆரம்பிச்சிருது. அது இல்லாம இவனால வாழ முடியல. அதனால குடும்பம் பிரச்சனையாகுது, நிறைய விஷயங்கள் ஆகுது. என்னன்னா, ஒரு டெம்பரரியான சொல்யூஷனை நாடி தேடி போறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உதவி தேவை, அந்த உதவியை நான் தருவேன். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். பயப்படாத, திடன் கொள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். என்ன உதவி செய்வாரு? காப்பாத்திறதுக்கு. சிக்கிட்டு இருக்கிறோம் பிரச்சனையில. பிரச்சனைக்கு யார் காரணம்? ஒண்ணு நீங்க, இல்லாட்டி நீங்க காரணமே கிடையாது, வேற யாரோ பிரச்சனைக்கு காரணம். அவன் பிரச்சனையை கொடுத்தான், சிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஊர் என்ன நினைச்சுக்கோ, ஏதோ பண்ணுகிறான் போல. என்ன சொல்லுவாங்க, அவன் அப்பா அம்மா ஏதோ பண்ணிருப்பாங்க, அப்பா அம்மா இவன் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அது வேற நம்மளை ஏத்தி மனம் பாரமாக்கி கவலைக்குள்ளாக்கி. ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம கிறிஸ்துவுக்குள்ள யாருன்ற அறிவை ஒவ்வொரு நாளும் கத்துக்க ஆரம்பிக்கணும். வெளிப்பாட கொண்டு வர ஆரம்பிச்சிடும். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யார்? உங்களுடைய ஐடென்டிட்டி யாரு? கிறிஸ்து தான்.
இப்போ இப்போ நான் ஃபோன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க எங்கேயோ இருக்கீங்க, ரோட்ல வந்துட்டு இருக்கீங்க. கேட்குறேன் எங்க இருக்கீங்க? தான் வந்துட்டு இருக்கேன். ஐயோ நிறைய பேர் வராங்களே தெரியல. ஒன்றும் இல்லைங்க, இந்த சோப்பு கலர் சட்டை போட்டு வரேன் பாருங்க. உங்க ஐடென்டிட்டி என்னது? என்னது? சோப்பு சட்டை. நாளைக்கு ஃபோன் பண்ணும்போது என்னங்க கூட்டத்தில் தெரியல, இந்த மஞ்சள் கலர் சட்டை போட்டு வரேன் பார். அப்ப ஐடென்டிட்டி என்ன ஆகுது? உங்க சட்டையை வச்சு வெளியே மாறிடுது. இப்போ உலகத்திலேயே இவனுங்க என்ன பண்ணிடுறானுங்கன்னா, இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறானுங்க. இந்த தெருவில் மாடி வீடா இருக்கு பார், அதான் ஒரு வீடு அப்படின்றாங்க. இந்த நீளமா ஒரு கார் போகும் பார், அது அவர் கார் தான் அது. அப்போ இத நாடி தேடுறான், அதுல ஐடென்டிட்டியை வச்சுக்கிறான். பொருட்கள் தப்பே கிடையாது, பெரிய மாடி கட்டலாம், பெரிய கார் வச்சுக்கலாம். ஆனா என் ஐடென்டிட்டியை கொண்டு போய் தகரத்துல, கார்ல தகரத்துல தான் செய்யறாங்க. தகரத்துலயும் கல்லு மண்ணு வீட்லயும் கொண்டு போய் வைக்க கூடாது. அது உடஞ்சு போனாலும் சரி, அது சின்னதா இருந்தாலும் சரி, அதை விட பெருசா கட்டலாம். எத்தனை பேர் சொல்றீங்க வீடு பெருசா கட்டலான்னு? பெருசா கட்டலாம். கல்லு மண்ணு தானேங்க, கல்லு மண்ணு தானே வீடு. ஆமா, தகரத்துல தான், இரும்புல தான் ஸ்டீல் இதெல்லாம் வச்சுதான் கார் செய்யறாங்க. அது என்ன பெரிய இது? அதெல்லாம் ஒன்றும் பெரிய இதே கிடையாது. ஆனா மனுஷன் பாருங்க, அதை வச்சுதான் போடுவான். அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க பாத்தியா, என்ன மாதிரி நகை போட்டிருக்காங்க பாத்தியா, எல்லாம் இந்த உலகம் வெளிப்படையானதை வச்சு ஐடென்டிட்டி பார்த்துக்குது. நீங்க அப்படி பண்ணக்கூடாது. நீங்க மற்றவங்களையும் அப்படி பார்க்க கூடாது, உங்களையும் நீங்க ஆகக்கூடாது. ஏன் அப்படி ஆகுதுன்னா, மனம் பதற ஆரம்பிச்சிடும். அவனுக்கெல்லாம் நடந்துருச்சு, அவன்லாம் வீடை கட்டிட்டானே. இப்பெல்லாம் வீடு ரொம்ப ஸ்பீடா கட்டுறாங்க. ரெடிமேட் வீடெல்லாம் வேற இப்போ வந்துருச்சு. இங்க இருந்து போனை போட்டு டைமென்ஷன் சொன்னீங்கன்னா வீட்டுக்கே வீடை இறக்கிட்டு போயிடுவான். நம்ம எல்லாம் ரெடிமேடா என்ன பண்றாங்க, சுவர்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. வீட்டுக்கு ஒரு நாள்ல ஃபிட் பண்ணிட்டு போயிடுறாங்களாம். அதனால ஒரு நாள்ல நடக்காம இருக்கிறது வாய்ப்பே இல்லை, நடந்துரும். அதனால அதை குறிச்சு ப்ரெஷர்லாம் எடுத்துக்காதீங்க. அதை தான் சொல்றேன். ஏன் இந்த ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னா, இந்த கிட்னி, லங்ஸ், ஹார்ட், மூளை எல்லாத்தோடையும் மனசு கனெக்ட் ஆகுது. குடும்பத்துல பிரச்சனையா இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லி அப்படியே ரொம்ப இதானோன்னா பிபிலாம் ஹை ஆயிருது, சுகர் ஜாஸ்தி ஆயிருது. இதெல்லாம் ஜாஸ்தி ஆனவுடனே என்ன ஆகுது? கிட்னி அஃபெக்ட் ஆகுது, ஹார்ட் அஃபெக்ட் ஆகுது, வயிறு கலக்குது, சரியா சாப்பிடுறது என்ன ஆக மாட்டேங்குது, டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. என்ன ஆகுது? சரீரமே பலவீனமாயிருது. அதனாலதான் சொல்றாரு ஆண்டவர், பயப்படாத, திடன்கொள், நான் உன்னை ரட்சிப்பேன், உன்னை பாதுகாப்பேன். இந்த வசனத்தை நம்பும் போது என் மனசுக்கு, இப்ப நீங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா, இங்க வந்திருக்கும் போது நான் சொல்றேன், பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொன்ன உடனே உங்க 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 மனதுக்கு அது போகுது. ஓ ஆமால, ஆண்டவர் நம்மளுக்கு இருக்காருல்ல, உதவி செய்வார்னு. அப்ப என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா உங்க ஹார்ட், கிட்னி, லங்ஸ் எல்லாம் சுகமாகுது. அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் சுகமாக்குறவர், சுகம் செய்கிறவர், அதெல்லாம் நான் நம்புறேன். அதெல்லாம் இருக்குது, நிறைய பேருக்கு சுகம் ஆயிருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எப்படி ஃபால்ட் ஆகுது அதை சரி பண்ணும்ல. ஏன் அஃபெக்ட் ஆச்சு? ஹார்ட் ஏன் வீக் ஆச்சு? இல்ல லங்ஸ் ஏன் போச்சு? கிட்னி ஏன் இப்படி ஆயிடுச்சு? ஏன் அப்படி ஆச்சு? கவலைப்பட்டு, பயப்பட்டு, பாரப்பட்டு, குடும்பத்துக்காக, வேலைக்காக ஏதோ யோசிச்சு ரொம்ப இதாயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், அது எல்லாவற்றிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள். உங்களுடைய பயம் நீங்குகிறது, திகில் நீங்குகிறது. உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற, ஒத்தாசை தருகிற ஒரு தகப்பன், ஒரு தேவன் இருக்கிறார். உதவி செய்யறதுக்கு இருக்காரு. ரொம்ப பெரியவர். யாருமே இல்லை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். நம்மளை படைச்சவரே நம் சார்பாக இருக்கிறார். அதனாலதான் ஏசாயா 41:10 பாருங்களேன், நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. பயப்படாதேன்னு சொல்றாரு, நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்றாரு. இங்க 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 நீங்க ரொம்ப பிரச்சனையில இருக்கீங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க. ஒரு பெரிய மனுஷன் தோல்ல தட்டி கொடுத்து, பயப்படாத பயப்படாத, நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன், பயப்படாத, நீ போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்படியே எங்க இருந்து தான் பலன் வரும்னு தெரியல, அப்படியே போறாங்கல்ல. உங்களை பார்த்து யாராவது சொல்லியிருக்காங்களா? எல்லாம் பாத்துக்கலாம், போ, நான் பாத்துக்கிறேன், நான் பார்த்து உனக்கு செஞ்சு தரேன், உனக்கு நான் வேலை வாங்கி தரேன். வேலை என்ன பெரிய வேலை, நான் வாங்கி தரேன் உனக்கு வேலை அப்படின்னு உடனே வேலையே இல்லை.
சம்பளமும் இல்ல, ஒண்ணும் இல்ல, அவரு சொன்னது அப்படியே போறோம். ஒரு பெரியது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நானே உன் கூட இருக்கேன், திகையாதே, நானே உன் தேவன், உன்னை பலப்படுத்தி. அதாவது பலவீனமா இருக்கும். இப்போ நீங்க பலவீனமா இருக்கலாம், இப்போ ரொம்ப நொந்து போய் வந்திருக்கலாம். என்ன பெருசா நடக்க மாட்டேங்குது, 20 வருஷம் ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு, அப்படியேதான் இருக்குது, என்ன மாற மாட்டேது, அப்படியேதான் இருக்குது, இது மாறல, அது மாறல, குடும்பம் இன்னும் ஒண்ணுமே மாறலையே, டயர்டா இருக்கு. எலியா கூட ஒரு நாள் டயர்ட் ஆயிட்டார். ஆண்டவர் என்ன பண்ணாரு, நல்லா தூங்க விட்டாரு அவனை. அப்புறம் அப்பமும் தண்ணீரும் கொடுத்தாரு, திருப்பி தூங்க விட்டாரு. எல்லாரும் டயர்ட் ஆகுறாங்க. அப்நார்மல் கிடையாது, அது நார்மல். நீங்க டயர்ட் ஆகலன்னா தான் யோசிக்கணும். அதனாலதான் ஒரு நாளைக்கு நம்ம வேலை பார்க்கிறோம், அப்புறம் என்ன பண்றோம், வீட்டுக்கு வந்து தூங்குறோம். இல்ல, நான் தூங்குறதே கிடையாது, அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படிலாம் பார்க்க கூடாது, தூங்கணும். கொஞ்ச நேரம் வேலை செஞ்ச உடனே என்ன ஆயிருது, டயர்ட் ஆயிடுச்சு. பிரச்சனைய பார்த்து பார்த்து அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இவங்க வார்த்தை, அவங்க வார்த்தை, செய்யாததெல்லாம் சொல்லி நம்ம ஒண்ணு செய்வோம் வேணாம். அப்படியே நம்ம தப்பு பண்ணா கூட, ஒரு தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ண போறதுதான் தெரியுது, ஐயோ தப்பு பண்ணிட்டோன்னு. ஊர் உலகம் என்ன பேசும், விட்டுருமா அவங்கள? நீங்க தப்பே பண்ணலனாலே தப்பு சொல்லுவாங்க, நீங்க தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க, 100 பேசுவாங்க. அதெல்லாம் கேட்டு உடஞ்சு போய் டயர்டாகி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆங்கில மொழிபெயர்ப்புல ரொம்ப சூப்பரா வருது, என் வெற்றியுடைய நீதியின் வழக்கரத்தினால், விக்டோரியஸ் ரைட் ஹேண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு தோல்வியான நிலையில வெற்றி தேவை, குடும்பம் தோத்து போயிருக்கு, பொருளாதாரம் தோத்து போயிருக்கு, வாழ்க்கை தோத்து போயிருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வெற்றி கொடுக்கிற அந்த ரைட் ஹேண்ட், வலது கரத்தினால உன்னை நான் என்ன பண்ண போறேன், தாங்குவேன், உன்னை தூக்குவேன். இப்ப நான் என்ன பண்ணும், ஆண்டவரே இந்தாங்க பிடிங்க என் ஹேண்ட, என் கையை பிடிச்சுக்கோங்க, தூக்குங்க, நான் கொடுக்குறேன். எல்லாம் செய்யலாமா? எல்லாம் கையில உயர்த்துங்க, உங்க வலது கரத்தை உழைச்சு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி தேவை, என்னுடைய கரத்தை பிடித்து எனக்கு உதவி செய்யும். நான் உதவி கேட்டா அவர் உதவி கொடுப்பார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு, இப்ப நான் கீழே இறங்கி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இந்த இதை கொஞ்சம் நகர்த்தி வைங்கன்னா எல்லாரும் செய்வாங்க, எல்லாரும் செய்வாங்க. உங்களால முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, அதை கொஞ்சம் உதவி செய்வீங்க எடுத்து வைக்கிறதுக்கு. எங்க நம்ம அவ்வளோ நல்லவங்க கடவுளை விட, நான் உதவின்னு கேட்கும் போது அவர் எனக்கு உதவி செய்யாம போறதுக்கு, அவரால் முடியும், அவர் நல்லவர், அவரால் முடியும், அவர் வல்லவர். நான் உதவின்னு கேட்டேன், அவர் உதவி செய்வார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் என்னன்னா, சகோதரன் ஆபிரகாமுடைய சகோதரனாக லோத்து, அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. லோத்து சைட்ல தான் தப்பு, சரி லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ வீட்டுல வேலை பார்க்கறவங்களை வச்சு ஒரு சண்டை போடுறாரு. பெரிய ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தான் தருகிறார். அவருடைய பலத்தினால செய்ய முடியாது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால அவர் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறார். இப்போ அவ்வளவு நாள் எல்லாம் கொள்ளையெல்லாம் எடுத்து ரொம்ப டயர்டா தான் இருக்கும், பிசிக்கலாவே டயர்டா தான் இருக்கும். அப்ப வரும்போது 18வது வசனம் பாருங்களேன், உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. இயேசு மரிக்கல, இயேசு வரல, அப்போனா திராட்சரசம்னா என்னன்னு தெரியாது அங்க. ஆனா அந்த நேரத்திலேயே அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வரார் ஆசாரியனாகிய மெல்கிசேதேக். இப்ப ஆசாரியத்துவ ஊழியமே என்னன்னா, இப்போ வேதாகமத்துல ஆசாரியனை ஆண்டவர் எதுக்கு வச்சாருன்னா, வர்ற மக்களுக்கு எல்லாருக்கும் சமாதானத்தை கூறவும் பலப்படுத்தவும் வைத்திருக்கிறார். இவன் பயத்தோட வரான், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம பாவம் பண்ணிட்டோம், நம்மளை கடவுளை அடிச்சிருவாரு, சாபிச்சு போயிடுவோம், நம்ம வாழ்க்கையை நாசமா போயிடும், நான் நாசமாயிருவேன், என் பிள்ளை நாசமாயிருவேன், என் பேர பிள்ளைங்களாம் இருவாங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவன் பயந்து போய் வரான். ஒரு ஆட்டை எடுத்துட்டு வரான், இல்ல ஒரு பலி எடுத்துட்டு வரான். ஆசாரியன் அதை வாங்கி இவன் மேல இருக்கிற சாபத்தை பாவத்தை எல்லாத்தையும் இந்த பலி மேல செலுத்திட்டு
இவனை பார்த்து ஆசீர்வதிச்சு, உன் மேல தேவன் இன்னைக்கு கோபமா இல்ல, உன் மேல பாவம் சாபம் இல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா வீட்டுக்கு போன்னு சொல்ற. இந்த ஆட்டை பலி செலுத்துறார். அதான் ஆசாரியருடைய ஊழியம். இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க இங்க. இன்னைக்கு நான் என்ன பண்றேன்? பரவாயில்ல வாங்க, பரவாயில்ல வாங்க, பரவாயில்ல, தப்பாயிடுச்சா அது பரவாயில்ல, சரி பண்ணிடலாம், இயேசு சரி பண்ணுவார். எல்லாரும் தப்பு பண்றவங்க தான், யாருமே 100% பர்ஃபெக்ட் கிடையாது. நீங்க 100% பர்ஃபெக்ட்னா தேவன். மனுஷனாலே குறை இருக்கும், எல்லா மனுஷர்கிட்டையும் குறை இருக்கும். உங்க குடும்பத்துல பாருங்க, உங்க வீட்டுல எல்லாம் பர்ஃபெக்டா இருக்காங்களா? வீட்டுல கரெக்டா சொல்லுவாங்க நீங்க பண்ற தப்பெல்லாம். ஜூம் லென்ஸ் வச்சு சொல்லுவாங்க. அது அப்படித்தான் வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, அது சரியில்லை இது சரியில்லை. வெளியில இருக்கிறவங்க கூட தெரியாது, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கரெக்டா தெரியும். அதனால எதுவுமே தப்பு, எல்லாம் தப்பு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உதவி தேவை, நான் உதவி செய்வேன், பா இன்னும் உனக்கு உதவி செய். இப்போ இந்த மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசத்தை எடுத்துட்டு வர்றாரு. என்ன அர்த்தம் காட்டுதுன்னா, ரொம்ப டயர்டா இருக்காரு, ஒரு பலனை கொடுக்கிறாரு. ரொம்ப டயர்டா இருக்காரு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இந்த இயேசு அவர் வாழ்ந்த காலத்துல இந்த ட்ரெஸ் தான் போட்டாரு, அந்த ட்ரெஸ்ஸை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்னது, இயேசு போட்ட ட்ரெஸ்ஸா? எனக்கா தெரியுங்க. ஆமா, அந்த சிம்சோன் எலும்பு வச்சு அடிச்சு எல்லாரையும் கொண்டாந்து, அந்த எலும்பு இருக்குது, அது ஒரு சின்ன பீஸ் தராங்களாம். என்ன சோத்திரம் ஆண்டவரே. இந்த மோசே கற்பலைகள் இருந்துச்சு, அதுல லைட்டா துரும்பு கொஞ்சம் தொங்கிட்டு இருக்குதான், அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க, உங்களுக்கு தர்க்கமான கொடுங்க சார், ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னு அதை வாங்கிட்டு வந்துடும். கரெக்டுங்களா? ஏதாவது ஒண்ணு. சிம்சோன் தாவீது கத்தி வச்சிருந்தாருல, அந்த கோலியாத்தை அடிச்ச கத்தி, அதோடைய லைட்டா சின்ன பீஸ் கிடைச்சிருக்குதான், கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க. ஐயோ ரொம்ப நன்றிங்க, எதை கொடுத்தாலும் வாங்கிக்கோ. ஏன்னா அதுலலாம் பயங்கர அபிஷேகம் இருக்குதே. ஒரே போடா போட்டிருக்கிறாப்புல கோலியாத்த, அந்த கவன் வச்சு ஒரு அடி அடிச்சாரு, அந்த கவன் கையில கிடைச்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அபிஷேகம் நிறைந்த கவன் இது. பவுலும் சீலாவும் பயன்படுத்தின கச்சைகள், பெல்ட் எல்லாம் ஏதாவது கட்சிச்சுன்னா நம்ம தூக்கிட்டு வந்துருவோம். ஏன்னா அதெல்லாம் தூக்கி போடும் போது வியாதியஸ்தர்கள் எல்லாம் சுகமானார்கள். அது இன்னைக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்குமே அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா அதெல்லாம் காட்டிலும் இயேசுடைய சரீரமே, இயேசுடைய ரத்தமே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பெரிய பாக்கியம். இங்க ஒவ்வொரு வாட்டி நம்ம வரும்போதும் அதை எண்ணி பார்க்கிறோம். இயேசுடைய சரீரம், இயேசுடைய சரீரமே, இயேசுடைய ரத்தத்தையே நம்ம என்ன பண்றோம்? நம்ம உட்கொள்கிறோம். அதுதான் இங்க ஆபிரகாம் செய்யற. டயர்டா வந்திருக்கிறாரு. டயர்டா வந்தோன்னு என்ன சொல்றாரு? இந்தா உன் டயர்ட்னஸ் எனக்கு தெரியும், இப்ப நீ பலத்தோட நீ வீட்டுக்கு போற. அதுக்குதான் என்ன பண்றாரு? அப்பத்தையும் திராட்சை ரசையும் தராரு, தந்து ஆசீர்வதிக்கிறார். அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்க, உனக்கு தேவன் பலத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லி அப்பத்தை கொடுத்து திராட்சை ரசத்தை கொடுத்து எல்லா வேலையும் செய்யறாரு. ஏன் இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, மனுஷன் ஒரு வேலையை செய்யறான், செஞ்சு முடிச்ச உடனே ஒரு டயர்ட்னஸ் வருது நார்மலாவே. அப்ப பிரச்சனைகள் நிறைய வரும்போது, போராட்டங்கள் நிறைய வரும்போது இவன் ரொம்ப டயர்ட் ஆயிடுறான், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருது, மனபாரம் ஆயிருது, வியாகுலமாகி விடுகிறான். அந்த நேரத்துல சொல்றாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, இளைப்பாறிட்டு இருக்கீங்க. நேரங்களில் ரொம்ப ஓவரா சாப்பிடாம வேலை வேலைன்னு ஓடிச்சுன்னா வச்சுக்கோங்க, அப்புறம் திடீர்னு வீட்டில் மயக்கத்து இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க? ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போயிட்டு டக்குன்னு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டுருவாங்க, ஐவியில போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் நம்ம நடந்து வந்துடலாம் அங்கிருந்து. ஏன்னா ஓவரா வேலை பார்த்துட்டோம். இப்போ ஏதாவது ஏற்றி ஆகணும். இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் நிறைய செய்திகளை கேட்டிருப்பீங்க, நிறைய சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். டயர்டாக இருக்கீங்களா? பலவீனம் ஆயிட்டீங்களா? அதாவது இது சரீர பலவீனம் கிடையாது. சரீர பலவீனம் கூட இந்த மெடிக்கல் ஷாப்பு டாக்டர்லாம் இருக்கிறாங்க, டக்குன்னு பார்த்துட்டு ஒன்று போட்டு படுத்து தூக்கிடலாம். இது கண்ணை முழிச்ச உடனே பாரமாகுது, வியாகுலமாகுது, விரக்தி ஆயிருது, வெறுப்பாயிருது, பயம் பிடிக்குது திடீர்னு.
நான் சொல்றேன், இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்காகவே இருக்கிறார். அவர் கரத்தை நீட்டுகிறார். அவர் கரத்தை பிடியுங்கள். அவர் உங்களை தூக்கி விடுவார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களோடு எப்போதுமே இருப்பார், உங்களை கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். பிரச்சனையில விட்டுட்டு போறவர் கிடையாதுங்க, பிரச்சனையில கூட இருக்கிறவர். இயேசு ஒரு கதையை சொல்றாரு, ஒரு சம்பவத்தை சொல்றாரு. எவனோ ஒருத்தன் திருடனுங்க, ஒருத்தன் வழிய நந்து போயிட்டு இருக்கும் போது அவன் கிட்ட இருக்கிறதெல்லாம் அடிச்சு உடைச்சு, அவங்க கிட்ட இருக்கிற காசெல்லாம் புடுங்கி போட்டு அவனையும் அடிச்சு, பாதி உயிர் தான் இருக்குது, உயிர் போயிட்டு இருக்கிற நேரத்துல ரோட்ல போட்டு போயிட்டாங்க. அவன் என்ன தப்பு பண்ணான்? ஒரு தப்பு பண்ணல. ரோட்ல போறவனுங்க வச்சிருக்கிற காசெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு அவனை என்ன பண்ணிட்டாங்க, குற்றுயிரா விட்டு போயிட்டாங்க. வழி போக்கர்லாம் நிறைய பேர் வராங்க, லா பேசுவாங்க. சில நேரத்துல நம்ம பிரச்சனையில் இருக்கிறப்போ ஒன்னே ஒன்று சொல்றேன் கேளுங்களேன். ஒருத்தர் பிரச்சனையில் இருக்காருன்னா ஒன்று முடிஞ்சா உதவி செய்யுங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? யாரையோ ஒரு மனுஷனை பார்க்குறீங்க, அவன் கஷ்டத்தில் இருக்கான்னா உங்களால் முடிஞ்சா உதவி செய்யுங்க. உங்களால் உதவி செய்ய முடியலன்னா நீங்கள் அமைதியாக போயிடலாம். சிலர் அப்போதான் லா பேசுவாங்க. யார் தப்பு பண்ணா இது? ரோட் ராங் சைடில் வந்திருப்பான் போல, அவன் வீட்டில் ஏதோ பிரச்சனை போல, ஏதோ பிசாசு ஏதோ. நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, நீங்கள் உதவி செய்யுங்க, இல்லாட்டி விட்டு போயிருங்க. பெரிய பெரிய ஆள் வரான், பரிசையெல்லாம் வரான், உதவியே செய்யல, எவனும் உதவி செய்யல, பார்த்துட்டு போயிட்டான். டைம் ஆயிடுச்சு சார், ஆஃபீஸ் போயிட்டு இருக்கிறேன், முக்கியமான அப்பாயின்மெண்ட் போயிட்டு இருக்கேன், போயிட்டான். ஆனா சமாரியன் ஒருத்தன் வர்றார், அவர் ஒரு வண்டியில வர்றார். அவன் அடிச்சு அவன் ரத்தம்லாம் வழிஞ்சிட்டு இருக்குது, மண்ணு குப்பையா இருக்குது. அவர் என்ன பண்றாரு, அவருடைய வாகனத்திலேயே ஏத்துக்கிறார். அப்ப ஷீட்லாம் என்ன ஆயிரும், நாரி போகும், மண்ணாகி ரத்தமாகி. அவனை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறார். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்றார். அது பண்றதுக்கு முன்னாடி அவரு வண்டியில கூட ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சிருந்துருக்கிறார் போல. எண்ணெல்லாம் போட்டு காயத்தெல்லாம் கட்டி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டார். ட்ரீட்மெண்ட், எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ணி வண்டியில வச்சு கூட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சத்திரத்துல வச்சு சொல்றாரு, பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடு, இந்த காசு வச்சுக்கோ, ஒரு வேலை எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா என் அக்கௌண்ட்ல வச்சுக்கோ, நான் தரேன்ற. அவர் தான் இயேசு. நீங்க குற்று உயிரா எடுக்கிறப்ப விட்டு போறவர் கிடையாதுங்க. நீங்க எதுக்கு அடிக்கப்பட்டீங்க, ஏன் அடிக்கப்பட்ட, நீ அங்க போனியா, அங்க வந்தியா, இந்த கதையெல்லாம் பேசல. அடிப்பட்ட நேரத்துல உங்க காயங்களை கட்டி உங்களை தூக்கி வச்சு அந்த காயெல்லாம் ஆடுறதுக்கு என்னத்தெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறவர் அவர் தான் இயேசு. அவர் தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க உடைஞ்சு போயிருக்கீங்களா? உங்களை குற்றுயிரா விட்டு போயிருக்காங்களா? அடி அடின்னு அடிச்சுட்டாங்க சார். இன்னைக்கு நம்மள கை கட்டை கட்டையெல்லாம் எடுத்து அடிச்சா கூட அது ஏதோ கொஞ்ச நேரம் வலிக்கும், போயிடும். வார்த்தையினால் அடிக்கிறாங்க, அடி அடின்னு அடிச்சு வாழ்க்கை 20 வருஷம் கழிச்சு ஞாபகம் வருது அவங்க எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணிட்டாங்கல்ல. நான் சொல்றேன், உங்கள் காயங்களை இயேசு கட்டுகிறார், கட்டுவார். இப்போ கட்டாம போறதுக்கு ஒண்ணு என்ன தெரியுமா, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, இயேசுலாம் வேணாம், நானே பார்த்துக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன். அதான் பிரச்சனையே. நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னாதான் பிரச்சனையே. எனக்கு உதவி தேவைன்னு சொன்னீங்கன்னா உங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுவோமா, இயேசுவே எனக்கு உம்முடைய உதவி தேவை. எல்லாம் திருப்பி சொல்லுங்க, இயேசுவே எனக்கு உம்முடைய உதவி தேவை. லார்ட் ஐ நீட் ஹெல்ப், லார்ட் ஐ நீட் ஹெல்ப். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே எதனமோ பேசாதீங்க. இயேசுவே எனக்கு உதவி தேவை, இன்னைக்கு உம்முடைய தயவு தேவை, உம்முடைய கிருபை தேவை, உம்முடைய இரக்கம் தேவை, உம்முடைய அன்பு தேவை, இன்றைக்கு தேவை எனக்கு. லார்ட் ஐ நீட் ஹெல்ப். எனக்கு உதவி செய்வதற்காகவே இயேசு இருக்கிறார். ஆனா கேளுங்கள், இயேசு அதான் சொல்றார், கேளுங்கள், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். கேட்காம இருக்கிறது தான் பிரச்சனை. இங்க 23வது வசனத்துல ஏன் ஆபிரகாமுக்கு இந்த உதவி வந்துச்சுன்னு நான் சொல்றேன். உதவி வந்துச்சுல, ஏன் வந்துச்சுன்னா 20ல பாத்தீங்கன்னா, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அதாவது அவன் வர்ற அந்த கொள்ளையில பெரிய கொள்ளை, அதுல என்ன பண்றான், தசம பாகம் கொடுக்கறான். 10ல் 1 எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றான், அவனுக்கு கொடுக்கறான்.
ஏன்னா என்னால இது நடக்கல, ஆண்டவரால நடந்துச்சுன்றத அவர் காட்டுறாரு. அப்ப நம்ம கொடுக்கும்போது அதான் காட்டுது. நம்ம தசம பாகம் செலுத்தும் போது, காணிக்கை செலுத்தும் போது எதை காட்டுறோம் சொல்லுங்க? எதை காட்டுறோம்? நான் சம்பாதிச்சு இதெல்லாம் பண்ணல, எனக்கு உயிர் கொடுத்து மூச்சை கொடுத்து ஆண்டவர் தான் எனக்கு பலனை கொடுத்தாருன்னு காட்டுறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? கொடுக்குறோம். இப்போ இங்க ராஜா ஒருத்தன் வரான், சோதோமன்றத. அவன் மோசமானவன், அவன் ராஜாவே கிடையாது. அவன் மக்கள்லாம் பிடிச்சிட்டு போறப்ப ஓட்டான். மகளெல்லாம் பிடிச்சிட்டு போங்க சார், என்ன விட்டுருங்கன்னு ஓடியே போயிட்டான். ராஜான்னா நின்று என் மக்கள் நீ தொட்டனா அவ்வளவுதானு ஃபைட் பண்ணி இருக்கணும். அவன் ஓடி போயிட்டான். அவன் ராஜாவே கிடையாது. அவன் இப்ப பேசுறான், என்ன பேசுறான்? ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை எடுத்துக்கொள்ளும். எவ்வளவு பெரிய ஆள் பாருங்களேன், மோசமானவன். இவன் யார் சொல்றதுக்கு? போய் சண்டை போட்டு ஜெயிச்சு ஆபிரகாம் வந்துட்டு இருக்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு? பொருட்களை நீ வச்சுக்கோ, ஜனங்களை மட்டும் எனக்கு தாவான். இவன் யார் சொல்றதுக்கு? எப்படி பேசுறான் பாருங்க. அதுக்கு ஆபிரகாம் சொல்றான், ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கின என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உண்டானவைகள் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியின் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். இது எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. ஏற்கனவே இந்த மக்களை கொண்டு வந்து கொடுத்ததுக்கே அவன் ராஜா வாழ்க்கை ஃபுல்லா தலைவணங்கி நிக்கணும். இப்போ ஆபிரகாம் சொல்றாரு, நீ மக்களையும் எடுத்துக்கோ, பொருட்களையும் எடுத்துக்கோ, நீ என்ன ஐஸ்வர்யவானாக நீ சொல்லிடுவ, அதனால நீ எல்லாத்தையும் வச்சுக்கோ. இந்த வாலிபர்கள் கூட வந்தாங்க பார், அவன் மட்டும் என்ன வேணுமோ எடுத்துட்டு போறான், அவ்வளவுதான். மத்த எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ. ஏன் வச்சுக்கோன்னு சொல்றான்னா, உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஏன்னா எனக்கு உதவி உன்கிட்ட இருந்து வரல, என் உதவி எங்க இருந்து வருது? தேவனிடத்தில் இருந்து வருகிறது. புரியுதுங்களா எப்படி உதவி வந்துச்சுன்னு? ஏன் எதிரிய வீழ்த்தினாரு? 300 பேர் வீட்டுல வேலை பார்க்கிறவன் அவனை கொண்டு போய் ராஜ்யங்களை வீழ்த்து ஜெயத்தை கொண்டு வராருன்னா ஒரு பெரிய பலன் வேணும்ல. அந்த பலன் எங்க இருந்து வந்துச்சு? கைய தூக்குறதுல வந்துச்சு. கைய தூக்கியிருக்கேன் டெய்லி. ஆண்டவரே உதவி வேணும், எனக்கு குடும்பத்துல உதவி வேணும், பொருளாதாரத்துல உதவி வேணும். வேலையெல்லாம் நம்பல, உண்மைதான் நம்புறேன். கம்பெனி மூட்டை என்ன பண்றது? மூடக்கூடாது, மூடிட்டா. கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாருக்கும் பாதி சம்பளம் அடுத்த மாசம் சொல்லிட்டா என்ன பண்றதுங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. போராட்டமா பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் அது மாதிரிலாம் விடாம என் தேவையெல்லாம் சந்திச்சு எனக்கு பெருக்கத்தை கொடுத்துட்டே வராரு. ஆகையினால நான் கையை உயர்த்தி சொல்றேன், ஆண்டவரே உண்மை நான் நம்புகிறேன், உண்மையே நம்புறேன் கத்தாவே. எல்லாம் உம்மாலதான் வந்துச்சு. மூச்சு விடுறேன், எல்லாம் உம்மாலதான். பிள்ளைய கொடுத்தீர், உம்மாலதான். காசு கொடுத்தீர், உம்மாலதான். நீர் தான் நான் படைச்சு வச்சிருக்கிறேன், எல்லாம் உம்மாலதான். அங்க இருந்தனால அதனாலதான் ஒத்தாசை வந்துச்சு. அதான் ஆபிரகாமுடைய அந்த சம்பவம். இன்னொரு சம்பவம் பார்ப்போம் பாருங்க. ஆதியாகமம் 49:22 யோசேப்புடைய சம்பவம். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாக்கோபு, யாக்கோபுடைய 11வது மகன் யோசேப். இந்த 10 அண்ணன்மார்களும் சேர்ந்து சொந்த அண்ணனுங்க தான். யாரு? எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது சார். யாரு? வீட்டில் இருக்கிற அண்ணன்மார்களே. ஒரு அண்ணா 2 அண்ணா சமாளிக்கலாம், 10 அண்ணா. பொதுவா அண்ணன்மார்கள்லாம் சேர்ந்து தம்பியை பத்திரமா பார்த்துக்கணும். வித்துட்டாங்க. அப்பா கிட்ட போயிட்டு செத்துட்டான்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஆடு அடிச்சு அவன் ட்ரெஸ்ல கொஞ்சம் ரத்த கரையை போட்டு, ஐயோ யாரு பாருங்கப்பா யோசேப்பு ட்ரெஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒரு டிராமாவை போட்டு எல்லாம் ஒன்னா கோஆபரேட் பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்களா? 10 பேர். ஒருத்தனாவது ஒரு 10 வருஷம் கழிச்சு, அப்பா ஒரு தப்பு நடந்து போயிடுச்சுப்பா, தம்பி சாகலாம் இல்லை, அவனை வித்துட்டோம் அப்படின்னா எல்லாரும் ஒரு படை கிடையா திரண்டு போய் தேடிக்க ஏதாவது கண்டுபிடிச்சு ஏதாவது பண்ணலாம்ல. பண்ணவே இல்லை. எவ்வளோ மோசமானவங்களா இருக்கானுங்க பாருங்க. 10 பேரும் கோஆபரேட் பண்ணி பிளான் பண்ணி அவனை போட்டு தள்ளுறதுதான் பிளான். ஆக்சுவலா அவனை போட்டிருக்கணும். எப்படியோ மிஸ் ஆகி என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் காப்பாத்திட்டாரு. எகிப்துக்கு விற்கப்பட்டான், அங்க அடிமையா போனான். அப்புறம் கதை அங்க போனா அங்கேயும் தப்பே பண்ணல, ஜெயில தூக்கி போட்டாங்க. ஒழுங்காதான் வேலை பார்த்துட்டு இருந்தான். என்ன தப்பு பண்ணிட்டான் யோசேப்பு? என்ன தப்பு பண்ணான்? நிறைய நேரங்கள்ல நான் அதுக்குதான் நான் ஃபர்ஸ்டே ஆரம்பிக்கும் போது சொன்னேன், உங்க வாழ்க்கையில சம்பவிக்கிற அநேக காரியங்களுக்கு நீங்கள் காரணமே கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு மோசமான ஒரு உலகத்துல இருக்கிறோம். அது பாவம் நிறைஞ்ச உலகம், நல்ல உலகம் இல்லை.
யோசேப்பு அன்னைக்கு அண்ணன்காரங்க நல்லா இருக்காங்களா, 10 பேர் நல்லா இருக்காங்களா, நம்ம அண்ணன் நம்ம ஆடெல்லாம் மேய்க்கிறாங்க, அப்பா கிட்ட போய் நல்ல செய்தி கேட்டு வருவோம், அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா, சாப்பிட்டீங்களாண்ணா, அப்பா உங்களை ரொம்ப கேட்டேன்னு சொன்னாருண்ணா அப்படின்னு கேட்டு போறதுக்கு வந்தான். அண்ணன் மேல பாசத்துல வந்தான், போட்டானுங்க. துரோகம். அவன் அண்ணா அண்ணான்னு கதறி இருப்பான் விக்கிறப்போ. யோசிச்சு பாருங்களேன், சின்ன பையன் தான் அவன். நான் 50 வயசா அவனுக்கு, சின்ன பையன், வாலிப பையன். அண்ணா ஏன்னா என்ன விற்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா கெஞ்சி இருக்கலாம், கதறி இருக்கலாம். வித்துட்டானுங்க. மோசமான, எவ்வளவு மோசமான ஒரு இது பாருங்களேன். அந்த படத்தை அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா மோசமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. வித்து போய் சரி கொஞ்சம் மூச்சு விடலாம், இந்த வந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் ஒரு தவறான பொய்ய சொல்லி ஜெயில போட்டு இப்ப ஜெயில உட்காந்து இருக்கான். சரி, இங்க இருந்து விடுதலை ஆகி வெளியே போறதுக்கு ஒருத்த மூலமா ராஜா அவங்க கிட்ட சொல்றான், ஒரு சொப்பனத்தை வியாக்கியானம் பண்றான், சொல்றான், பா நீ வெளியே போயிட்டனா என்ன யோசிச்சுக்கோ, ராஜாட்ட சொல்லு, என்ன தெரியாம இங்க போட்டாங்க, நீ போய் பேசி ஏதாவது பண்ணு, இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றான். கண்டிப்பா சார், மறக்கவே மாட்டேன். எப்படி மறப்பேன் சார், மொதல் வேலையா ராஜா போன உடனே உங்களை தான் பேசுவான்றான். கரெக்டா வெளியே போனோன்னு மறந்துட்டான். இந்த உலகம் உங்களை மறக்கும், மனிதர்கள் மறப்பார்கள், குடும்பம் உங்களுக்கு விரோதமாக வரும். பரவாயில்ல. அந்த மாதிரி ஆயிருக்கீங்களா? டயர்ட் ஆயிட்டீங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டீங்களா? யோசேப்பு மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சா? நான் சொல்றேன், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகைக்காதீங்க. ஏன்னா நீங்க பயந்து கலங்கி திகைச்சு என்ன ஆகும்னு மட்டும் நான் சொல்றேன், உங்க கிட்னி, லங்ஸ், ஹார்ட் எல்லாம் தான் அஃபெக்ட் ஆகும். ரொம்ப பயந்து பயந்து டப்ப 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 அடிச்சுட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? தூங்காம கவலைப்பட்டு அவன் என்ன அப்படி பண்ணிட்டான், அவன் என்ன இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி என்ன கஷ்டப்பட்டுட்டான், அப்படி சொல்லிட்டான், இப்படி சொல்லிட்டான், தூங்காம உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் டேமேஜ் ஆயிடும், மூளை டேமேஜ் ஆகும், எல்லாம் ஒன்னா ஃபெயிலியர் ஆயிட்டே வரும். ஏன் உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? அவன் சொல்லிட்டான் தான், அவன் பண்ணது தப்பு தான், விட்டுருங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார் அவனை. ஆனா ஆண்டவர் விட்டுற மாட்டார். யோசேப்பு என்ன பண்ணார்? ஒரு நாள் டைரக்டா பார்வோனுக்கு சொப்பனத்தை தராரு. அந்த நாள்ல கரெக்டா பார்வோனுக்கு சொப்பனம் தராரு. சொப்பனம் தந்தாரு. யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறார். பார்வோனுக்கு அப்படியே அடுத்தபடியாக யோசேப்பு உயர்த்தப்படுகிறார். ஆச்சரியமா இருக்கு இல்ல? யோசிச்சு பாக்குங்க. இப்போ எகிப்து பார்வோன் சொல்றாரு, எவனும் கையை காலாட்டக்கூடாது யோசேப்பு சொல்லாம. யோசேப்பை பார்த்து பார்வோன் சொல்றாரு, இந்த அரண்மனையில மட்டும் கொஞ்சம் பெரிய சேர் போட்டுக்கிற, மத்த எல்லாமே உன் கண்ட்ரோல்ட்டாரு. நான் பார்வோனே கொஞ்சம் சேர் மட்டும் கொஞ்சம் அப்படி ஹைட்டா போட்டு உட்காந்துக்கிறேன், மற்றது எல்லாம் உன் கண்ட்ரோல். ஓகே. பெரியவனா இருந்தான் யோசேப்பு. குழியில தூக்கி போட்டாங்க, அண்ணங்காரன் வீட்டுல இருக்கிறவன் பகைச்சாங்க, ஜெயில போட்டாங்க. ஆனா இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவங்க அப்பா வராரு. பெரிய கதை, டாட்டா முடிச்சிடும். யாக்கோபு வராரு. யாக்கோபு மரிக்கும் போது பேசுகிற வார்த்தை தான் ஆதியாகமம் 49:22. யோசேப்பை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பை பார்த்து சொல்றாரு, யோசேப்பு நீ கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். பயங்கரமான ஆசீர்வாதம். யோசேப்பை பார்த்து அவங்க அப்பா என்ன சொல்றாரு? நீ கனிதரும் செடி, ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, கொடிகள் சுவரின் மேல் படரும். ரொம்ப செழிப்பு, ரொம்ப எல்லாம் ரொம்ப growth. வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். எல்லாரும் பகைச்சாங்க. ஆக்சுவலா உங்க அப்பாக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு வாட்டி சொப்பனம் பார்க்கறாரு. சொப்பனம் பார்த்துட்டு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் என்னை வணங்குறதுன்றாப்ல, அப்புறம் அரிக்கட்டுகள் எல்லாம் வணங்குதுன்றாப்ல. இதெல்லாம் சொன்ன உடனே அவங்க அப்பாக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற, நாங்களும் உன்னை வணங்குவோமா அப்படின்ட்டு போயிட்டார். ஆனா லிட்ரலா அவன் சொப்பனம் பார்த்த மாதிரியே அவனை வணங்கினார்கள். ஆனா அதுக்கு டைம் ஆயிடுச்சிருக்கு. இப்போ 23 பாருங்க, வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். உலகமே பகைச்சிச்சு. அண்ணங்காரன் பகைத்தானுங்க, வீட்டுல பகைச்சாங்க, எல்லாத்துலயும் பகைத்தார்கள்.
ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. யாருனால? பாத்தீங்களா அந்த வசனத்துல என்ன போட்டிருக்குது? அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால். யாரு? தேவனுடைய கரத்தினால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பிளெஸிங் எல்லாம் மொத பையனுக்கு தான் சொல்லணும். 11வது பையனுக்கு சொல்ல முடியாது. மூத்தவனுக்கு தான் ஆசீர்வாதம்ன்றவாங்க. இவரு 11வது கீழே இருக்கிறார். இவர் ஆண்டவர் எங்க வைக்கிறாரு? நீ 11 இல்லடா, நீ தான் ஃபர்ஸ்ட். இவனை மனமுடிவாக்கி, இவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கி, இவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. இயேசுவினால், இயேசுவின் நாமத்தினால நீங்கள் உறுதியாய் நிற்பீர்களாக. யார் வேணா அடிக்கிட்டோம், நில்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் நிற்பேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நான் நிற்பேன். ஆமா, யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். எவ்வளவு பெரிய போராட்டம் வேணா வரட்டும், நீங்கள் நிற்பீர்கள், நீங்கள் மடிந்து போவதில்லை. யாக்கோபுடைய வல்லவரின் கரங்கள் பலத்தன, கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்படும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். 25 பாருங்களேன், உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. யாக்கோபுக்கு கரெக்டா தெரியுது, ஐயோ இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஆண்டவர் செய்யலனா யோசேப்புலாம் அவ்வளவுதான், வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எகிப்துல, அதாவது எப்படின்னா, இப்ப கூட பாருங்க, நம்ம லண்டன்ல நம்ம குவீன் எலிசபெத் அவங்க இறந்தாங்கல்ல. குவீன் எலிசபெத் இறந்த உடனே யார் அரசனானா? பக்கத்து வீட்டுக்காரரா? அவங்க மகன் தான், அவங்க குடும்பத்துல பிறந்தவர் தான், வேற யாரும் அரசராக முடியாது. யோசேப்பு வர்றதுக்கு சாத்தியமே கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யோசேப்புடைய சந்ததியில ஒரு 3வது 4வது தலைமுறையில ஒருத்தர் பார்வோனாவே வந்திருப்பாருன்னு சொல்றாங்க. நான் அதை நம்புறேன் கண்டிப்பா. ஏன்னா அதெல்லாம் வாக்குத்தத்தம். யோசேப்புடைய சந்ததியில வந்த அந்த வம்சத்துல வந்தவங்களே பார்வோனா மாறி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் பெரிய ஆளாக்கி இருக்கார். இப்ப யாக்கோபு சொல்றாரு, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆகிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதம் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு யாக்கோபு யோசேப்பை பார்த்து, இந்த உதவி, இந்த உயர்வு, இந்த திறமைகள், இன்னைக்கு இருக்கிற இந்த எகிப்து வல்லரசு, உலகத்தையே போஷித்தது. எகிப்த மாதிரி அவ்வளோ சிறப்பான ஊர் அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. அதை ஆண்டு கொண்டிருக்கிறார் யோசேப்பு. சொல்றாரு, இதெல்லாம் வந்தது உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிடுச்சு. உங்க வாழ்க்கையில உதவி யாரால வரப்போடுது? தேவனாலே வரப்போகிறது. ஆங்கிலத்துல ஒரு மொழிபெயர்ப்புல ரொம்ப நல்லா வந்திருக்கு. The blessing of your father on you are greater than the blessings of my forefathers. 26வது வசனத்துல இருக்கிற அந்த வசனத்தை தான் நான் வாசிக்கிறேன். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்தது. அதாவது என்னன்னா, ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதித்தார், ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிச்சார்ல. இப்போ யாக்கோபு யோசேப்பின் மேல் கூறுகிற இந்த ஆசீர்வாதம், அவர் என்ன சொல்றாருன்னா, என் அப்பா என் தாத்தா அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இல்லை, அது எல்லாத்தையும் விட மேல ஆசீர்வாதம்ன்றப்பல. அந்த மாதிரிலாம் சாதாரணமா சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு நீங்க ஆபிரகாமை பத்தி தப்பா பேசினா எல்லாரும் சண்டைக்கு வந்துருவாங்க. இங்க சொல்றாரு, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்தது. நித்திய பர்வதங்கள் முடிவு மட்டும் எட்டுகின்றன, அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் என் சகோதரர் விசேஷித்தவனுடைய உச்சந்ததையின் மேலும் வருவதாக. என்ன ஆசீர்வாதம்னா, யோசேப்புடைய சிரசின் மேலையும் வரட்டுமா, சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலை மேல். எப்படி ஆக்கி விட்டார்னா, இவன் சகோதரர் எல்லாத்துலயும் தி பெஸ்ட் டாப் கிரேட்டஸ்ட்னா அது யோசேப்புன்னு ஆக்கி விட்டார்.
இது நம்ம சாதாரணமாக அப்பா சொல்றாருன்னு சொல்ல முடியாதுங்க. அந்த காலத்தில் இந்த பூமியில நின்று ஒருத்தர் கூறுறாருன்னா அதுக்கு ஃபுல் ரைட்ஸு, ஃபுல் அத்தாரிட்டி உடையது யாக்கோபு. இன்னைக்கும் இஸ்ரவேல்னு தேசம் இருக்குதுல்ல, அது இவர் பேர் தான். யாக்கோபுன்ற ஒரு பேர் தான் இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேல் பேர் தான் இன்னைக்கு தேசமே இருக்கு. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உங்க அண்ணங்காரங்க எல்லாருக்கும் மேல நீ இருப்பேன்றார். ஆங்கிலத்துல வந்திருக்கு, the crown of the head of him and was consecrated one, and the one separated from his brethren, the one who is prince among them. இந்த சகோதரர் எல்லாருக்கும் பயங்கரமான ஆசீர்வாதம் இருக்குது. அவங்க எல்லாருக்கும் மேலாக யோசேப்பை தூக்கி வைக்கிறார். ஆனா அவர் ஆரம்பிச்சப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஜெயில அத்தனை வருஷம் இருந்தப்போ எவ்வளோ மன பாரமா இருந்திருக்கும், மன உளைச்சலா இருந்திருக்கும். குடும்பத்தை நினைச்சு அழுதுருப்பாரு, இவருக்கு நடந்த துரோகத்தை நடச்சிருப்பாரு. இன்னைக்கு நீங்க கூட அப்படி இருக்கலாம். 10 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா அவங்க பண்ண துரோகத்தை மறக்கவே முடியல, அவங்க சொன்ன வார்த்தைகளை மறக்க முடியல. நான் இன்னைக்கு சொல்றேன், மனசுல வச்சுக்காதீங்க, அதை விட்டுருங்க. அது உங்களை தான் டேமேஜ் பண்ணுது. கிட்னி, லங்ஸு, ஹார்ட்டு எல்லாத்தையும் அது ஸ்பாயில் பண்ணுது. அதை விட்டுருங்க. இப்ப இருக்கிற இந்த கஷ்ட நிலையிலிருந்து மாற்றுவதற்கு, உதவி செய்வதற்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் இயேசு. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். யோசேப்பை உயர்த்தினார், யோசேப்புக்கு உதவி செய்தார், யோசேப்புக்கு நன்மை செய்தார், சகோதரர் எல்லாருக்கும் மேலாக நிப்பாட்டி வச்சார். இப்ப அப்பாவே அதை ரெக்கக்னைஸ் பண்றார். நீங்க சொல்றது சும்மா சொல்லிக்கலாம், நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், எல்லாரோட பெரியா இருக்கேன், நீங்க சொல்றதெல்லாம் விடுங்க. உங்களை விட ஒருத்தர் பெரிய ஆள் நீ பெரிய ஆள்னு சொல்றது எப்படி? யாக்கோபு பெரிய ஆளு. ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, அடுத்து யாக்கோபு, ஆசீர்வாதம், எல்லா கோத்திரத்துக்கும் தகப்பனவர், இன்னைக்கு தேசத்துக்கே தகப்பனவர் யாக்கோபு தான். யாக்கோபு பெரிய ஆளு. அவர் ஒரு டிக்ளரேஷனை கொடுக்கிறாரு யோசேப்பு கிட்ட, யூ வில் பி பிரின்சஸ், யூ வில் பி தி பிரின்ஸ் among your brothers. தலைவனா இருப்ப நீ சகோதரருக்கெல்லாம். ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போறது அப்போ இந்த உலகத்துல இருக்கு. நீங்கள் சோர்ந்து போவீர்கள். சோர்ந்து போகாம இருக்கிறதுக்காக ஜெபம் பண்ணணும். சோர்ந்து போகாம இருக்கிறதுக்காக வேதத்தை வாசிக்கணும். ஆலயத்துக்கு வர்றோம். இப்ப பாருங்க, நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஆலயத்துக்கு வர்றதுல நிறைய நேரத்தில் இப்போ நம்ம சிலர்கிட்ட சொல்லுவோம், வாங்க. சில நேரங்களில் ஒரு 3-4 மாதத்துக்கு ஒரு கப் போனால் போதும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க சிலர். இல்லைங்க, வாங்க, தொடர்ந்து வாங்க அப்படின்னா என்ன இருப்போதுன்ற மாதிரி ஒரு சிந்தனை. ஆனால் வராமல் இருந்தா வர்ற பலவீனம் இருக்கு பாருங்க, அந்த சோர்வு இருக்கு பாருங்க, அது ரொம்ப டூ மச். இப்போ நீங்கள் வந்ததுனால யூ கேன் ஃபேஸ் த சேலஞ்சஸ். நீங்க போய் பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்க முடியும், சந்திப்பீர்கள், தைரியமா நிற்பீர்கள். ஒரு இடத்துல போய் என்ன பண்ணலாம்? தைரியமா நிக்கலாம். பரட்டும் பிரச்சனை பார்த்துக்கலாம். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஓஞ்சு போயிடும், நீங்க அங்கேயே நிற்பீங்க. எந்த உயர்வான இடத்துல, மேன்மையான இடத்துல ஒத்தாசை தேவன் உங்களுக்கு கொடுத்துருப்பார், நீங்க இருப்பீங்க. அதனாலதான் 31 போட்டிருக்க பாருங்களேன். ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். சோர்வு வருகிறது, ஓடுறோம், எழும்ப முடியல. ஆனா இன்னைக்கு கர்த்தருக்காக காத்திருக்கிறோம், பாடலை பாடுறோம், ஆராதிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் எழுந்திருப்பீர்கள், பறப்பீர்கள். இப்ப நீங்க ஓடுவீர்கள், களைப்படைய மாட்டீர்கள், சோர்ந்து போக மாட்டீர்கள். ஏனென்றால் இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறது. அதனாலதான் நீதிமொழிகள் 3:5 பாருங்களேன். நீதிமொழிகள் 3:5 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள்,
அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த், ஒரு டிவைன் வேஸ், ஒரு தெய்வீக பாதை எப்போ உண்டாகுது தெரியுமா? இங்க உண்டாகுது. சுய புத்தியின் மேல் சாயாமல், என்னால முடியும், அதை நான் பார்த்துக்கிறேன், ஆமா பிரச்சனை ஆயிடுச்சு, கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்க, அதை எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன். உங்களால முடியாது, சரி ஆகாது, சரி பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களால சரி பண்ண முடியாது. நம்மளுக்கு உதவி தேவை. அந்த உதவியை இயேசு தர விரும்புகிறார். நான் பெற்றுக்கொள்ள முடியும். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். இந்த நம்ம டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அனிமல் பிளானட், நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிருகங்களை பற்றி காட்டுவாங்க. சில ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 5000 ஏக்கர்ஸ், ஹெக்டர்ஸ்லாம் இருக்குது. ஏக்கர்லாம் கிடையாது, ஹெக்டர்ஸ், ஆயிரமான ஏக்கர்ஸ். இதில் ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா யானையாக இருக்குது, இன்னொரு பக்கம் சிங்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் சிறுத்தை இருக்குது, அப்புறம் மான் இருக்குது. எல்லாம் அங்கங்கே இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவுண்டரி இருக்கு. அந்த கமெண்டேட்டர் சொல்றாரு, அது யானை இருக்கும் இடம் அப்படின்றாங்க. அதனாலதான் பாருங்க, நம்ம ரோட்ல போகும்போது கூட போட்டிருப்பாங்க, யானைகள் நடமாடும் இடம், மான்கள் நடமாடும். என்னன்னா அவங்க வழி, அது அவங்க அந்த வழியா தான் போவாங்க, அந்த வழியா தான் வருவாங்க. மிருகங்களுக்கு என்ன இருக்குது? வழி இருக்குது. இந்த மிருகங்கள் இந்த வழியில போகும், அதுங்க அந்த வழியில தான் போகும், அதுல தான் என்ன ஆகும். அதனாலதான் நிறைய ஊரெல்லாம் பிரிட்ஜ் எல்லாம் கட்டிடுறாங்க, அதுக்கு மேல போட்டுடுறாங்க, நம்ம தான் மேல போகணும் அப்படின்னு. உங்க வழி எது? மிருகங்கள் அதெல்லாம் அதுங்க வழியில போயிட்டு இருக்குது, அதுங்க போட்டோம். உங்க வழி எது? இங்க போட்டிருக்குது, சுய புத்தியில சாயாத. நீங்களா ஒரு கால்குலேஷன் போடுறீங்க, 5 வருஷத்துல அது நடக்கும், 2 வருஷத்துல அப்படி நடக்கும், அதை தூக்கி இப்படி போட்டு போறோம், இதை போட்டு இப்படி போட்டு போறோம், என் பிள்ளைக்கு அப்படி செய்ய போறோம், அதை செய்ய போறோம், இப்படி செய்ய போறோம், அங்க வேலைக்கு போறோம், அங்க வேலைக்கு போய் இதை மாத்துறோம், அங்க சம்பளத்தை வாங்குறோம், இன்னொரு வேலையை பிடிக்கிறோம், அங்க போனஸை வாங்குறோம், அப்படி போடுறோம், இந்த கடன் அடிச்சிடும், கடன்ல போய் சிக்கியாச்சு. இப்ப என்ன பண்ணக்கூடாது? கால்குலேஷன்லாம் போட்டு சுத்திட்டே இருக்காதீங்க. சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருங்கள். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உங்க வழியை விட்டுருங்க, அவர் வழிக்கு வாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் வழிக்கு வரலான்னு? அவர் வழியில வர்றது தான் அவருடைய உதவியை பெற்றுக்கொள்ள. நிறைய பேர்ல இப்ப சொல்லி பாருங்க, நீங்க ஆலயத்துக்கு வாங்க சொன்ன பாத்தீங்களா, 3 மாசம் 5 மாசம் கழிச்சு சர்ச்சுக்கு வர்றது, அதுக்கப்புறம் காணாம போயிடுவாங்க 4 மாசத்துக்கு. சொல்லி பாருங்க. ஆண்டவருக்கு தெரியாதாங்க என் கஷ்டம், கடவுளையே நினைச்சிட்டு இருக்கிறேன் நான் எப்பயும். கடவுளுக்கு தெரியாதான் என் பிரச்சனை, எல்லா பிரச்சனைங்க கடவுளுக்கு தெரியுமா? அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனா வழி போட்டு வச்சிருக்கிறாரு, அந்த வழியில நீங்க தான் நடக்கணும். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? நம்மளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற வழியில நம்ம நடக்கணும். அந்த நடக்கும் போதுதான் அந்த வழியில ஒத்தாசை வரும். நான் வேற வழியா போயிட்டு இருக்கும் போது எனக்கு ஒத்தாசை வராது. உதாரணம் சொல்லட்டுமா? ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன் ஒரே மகன், அவனை கொண்டு போய் என்ன பண்று? பலி செலுத்து. சரி ஆண்டவரே, காலகாத்தால எந்திரிக்கிறேன், சும்மா வீட்டுக்கு முன்னாடி ஒரு பலியை கட்டுறேன், தூக்கி வைக்கிறேன், ஒரே போடா போடுறேன், இங்க போட்டா என்ன, அங்க போட்டா என்ன? என்ன சொல்றீங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த தெரிந்து பாரு, அந்த மலை ஏறுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும். நம்ம ஊர்ல ரோடு போட்டாலே எவ்வளவு கஷ்டமா இருக்குது நடக்கிறதுக்கு, மலையில எப்படிங்க ஏறுறது? வேலைக்காரனையும் கூப்பிட்டுட்டு காலையில, வீட்டுல ஒய்ஃப் வேற இருக்காங்க, ஒய்ஃப் கிட்ட சொல்ல முடியுமா? ஆபிரகாம போட்டிருப்பாங்க சாரா, வயசான காலத்துல என்னையா பேச்சு பேசுற, மகனை கொல்ல போறியா? சும்மா ஆண்டவர் சத்தான்னு போ உள்ள சொல்லி ஒய்ஃப்டெல்லாம் சொல்ல, சாரா பாட்டி கிட்ட சொல்லல. தொழுது கொண்டு வருகிறோம். ஆபிரகாமுக்கு தெரியும் ஆண்டவர் நல்லவரு, நன்மை செய்கிறவரு, ஈசாக்க கொடுத்தாரு. ஒருவேளை நான் வெட்டி எரிச்சு சாம்பலாக்கினா கூட அந்த சாம்பல்ல இருந்து திரும்பி கொண்டு வந்துருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட மலையில போறாரு. மலை ஏறாரு. மலை பக்கத்திலேயாவது பலி செலுத்தி இருக்கலாமே, வீட்டு பக்கத்திலேயாவது செலுத்தி இருக்கலாமே. இல்ல, ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிற அந்த இடத்துல போய் பலி செலுத்துறதுக்கு
படுக்க வச்சு கத்திய ஓங்குறப்ப சத்தம் கேக்குது, தம்பி கை போடாத, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அந்த இருக்குது பாரு ஆடு. அப்ப ஆடு எங்க சிக்குது? ஆண்டவர் சொல்ற இடத்துல சிக்குது. நம்ம தேவை எங்க சிக்கும்? அவர் சொல்ற இடத்துல சிக்கும். இந்த இடத்தில் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். இந்த சபையிலே உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். இந்த சபையில சந்திக்கப்படும். அன்னைக்கு ஒருத்தர் ஒரு ஆஃபரிங் அனுப்பிச்சிருந்தார். நம்ம சபைக்கு வர்றாரு. அவருக்கு ஒரு 10,000 ரூபா ஆஃபரிங் அனுப்பிச்சிட்டு அவர் சொன்னார், நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் சம்பாத்தியமே இவ்வளோதான், 10,000 தான் என் சம்பளம். ஆனால் 2 வருஷத்தில் என் தசம பாகமே என் சம்பளம் மாதிரி இருக்கு. எவ்வளோ பெரிய குரோத்தில்! இதெல்லாம் யார் செய்ய முடியும்? பல்ட்டி அடிச்சு என்னன்னா எப்படி எப்படி நின்னாலும் நடக்க முடியாது. இதெல்லாம் எப்படி பாருங்க, ஆச்சரியமான காரியங்கள், தேவனே செய்கிற காரியங்கள். அப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த இடத்திலே இந்த இடத்திலே இந்த இடத்திலே உங்களுக்கு அற்புதம் இருக்கிறது. உங்கள் தேவை சந்திக்கப்படுகிறது. இந்த இடத்திலே உங்களுக்கு உதவி இருக்கிறது. அதனாலதான் வந்துடணும். கிளம்பி ஒரு மாதிரி இருக்குன்னா கூட டக்குன்னு சட்டையை மாதிரி கிளம்பி வந்துடணும். குளிக்கலனா கூட பரவாயில்ல, சர்ச்சு முடிச்சுட்டு போய் குளிச்சுக்கோங்க. யார் இங்க கேட்க போறா? நீட்டா கழுவி அப்படியே பவுடர் கூட போடாமாங்க, யார் கேட்க போறா? அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. டிவைன் ஸ்ட்ரென்த், தெய்வீக பலன். அந்த தெய்வீக பலன் உங்களை அங்க டச் பண்ணும். அந்த இடம் தான் இது. எப்படி டச் பண்ணும்? வீட்லயும் டச் பண்ணும். வீட்லயும் பலத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, அந்நிய பாஷை பேசும்போது, இங்க ஆராதிக்கும் போது, இந்த இடத்துல வசனத்தை கேட்கும் போது அந்த தெய்வீக பலன் வந்து கொண்டே இருக்கும். அப்போ லைஃப்ல திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது அப்படியே அடிக்கும். அது அடிச்சுட்டு போகும், நம்ம நின்றுட்டு தான் இருப்போம். இந்த ரெஸ்லிங் பார்த்துருக்கீங்களா? நான்லாம் பார்ப்பேன் ரெஸ்லிங். இப்போ இல்லை, முன்னாடி பார்ப்பேன். அப்போ சில நேரத்தில் அதுவும் சும்மா இதுதானே, ஷோ எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தன் பயங்கரமா இருப்பான், பயங்கரமா வருவான். அப்படி இன்னொருத்தன் வருவான், அப்படியே ஓங்கி பவர்ஃபுல்லா அடிப்பான் பாருங்க. அவன் அசையவே மாட்டான், அப்படியே நிற்பான். அப்படியே பார்ப்பான், அடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி பார்ப்பான். ஏன்? அவன் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிறதற்கு ட்ரைனிங் எடுத்திருக்கான். அவன் அடிச்சு அடி நம்மளாம் எடுத்தோம்னா சாஞ்சிருவான். ஆனா அவன் என்ன பண்ணியிருக்கான்? அவன் மசில்ஸை பில்ட் பண்ணியிருக்கான். அவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருக்கான். டெய்லி இன்னைக்கு ஓங்கி குத்துறாங்க, அவன் அப்படியே பார்க்கறான், அடிச்சிட்டியா அப்படின்னு. நீங்க இங்க நல்லா ட்ரைனிங் எடுத்துருங்க, நல்லா பில்ட் பண்ணிக்கோங்க, உங்களை நல்லா மசில்ஸை பில்ட் பண்ணிக்கோங்க, உன் மனதை நல்லா பில்ட் பண்ணிக்கோங்க, மென்டலாக ரெடி ஆயிருங்க. எவன் என்ன சொன்னாலும் பிரச்சனையே இல்லை, எவன் என்ன நினைச்சாலும் பிரச்சனை இல்லை. நீ கேவலமா நினைச்சுக்கோ, ஏளனமா நினைச்சுக்கோ, தூக்கி போடு, மிதிச்சுக்கோ, என்னை எதுவும் அசைக்காது. ஏன் தெரியுமா? என் கரத்தை ஏற்கனவே ஒருத்தர் பிடிச்சிருக்கிறார். நீ என்ன கீழே போடணும்னு நினைக்கிறியா? நினைச்சுக்கோ, பிளான் போடுறியா? போட்டுக்கோ, என்ன பண்ணோம் பண்ணிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. ஏன்? ஒரு வேளை நான் கீழே விழுந்தா கூட விழமாட்டேன், நான் விழமாட்டேன். ஏன்னா நான் விழுறதுக்கு முன்னாடியே தேவதூதர்கள் என்னை பிடித்து விடுவார்கள். அப்படியே ஒரு வேளை விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன், எழுந்திருப்பீர்கள். அப்ப நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய அந்த மனதில் இருக்கிற அந்த பிரச்சனைக்கு நீங்களே சொல்யூஷனை என்ன பண்ணாதீங்க, தேடிக்காதீங்க. அதுதான் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பண்றது. டக்குன்னு ஒரு டிவியை போடுறது, டிங் டிங் டிங்னு ஆடுவான், நல்லா ஆடுறான்ப்பா அப்படின்னு பாக்குறது. அப்புறம் ஒரு ஜோக், என்ன மாதிரி ஜோக் அடிக்கிறான்ப்பா, திருப்பி திருப்பி அந்த ஜோக்கை பார்க்கறது, சிரிக்கிறது, ஆஃப் பண்ணோன்னா புஷ்ன்னு போயிடும். அதுல இல்ல, இந்த தேவனுடைய வார்த்தையில, தேவனுடைய வசனத்துல இதை நீங்க வாசிச்சிட்டீங்க, இதை கேட்டுட்டீங்க, இதை பார்த்துட்டீங்கன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து எழும்புவார்கள். நீங்க எந்திரிச்சிடுவீங்க, பறப்பீங்க, அப்புறம் ஓடுவீங்க, களைப்பே அடைய மாட்டீங்க, சோர்ந்தே போக மாட்டீர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க பலத்தை பெற்றுக்கொள்கிறோம்? இயேசுவின் நாமத்தால் அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலவேளை இந்த பலன் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தால் உண்டாவதாக. இங்க என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் அந்த பலன் வருகிறது,
ரிலீஸ் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு நாள் காலைல கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் நிரப்புங்க, உம்முடைய தயவு உம்முடைய கிருபை பெருசு. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு பெட்ல இருந்து எந்திரிச்ச உடனே ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய தயவு. எல்லாத்தையும் அதெல்லாம் யோசிக்காதீங்க. இப்போ வேற அந்த ஃபோன் வேற வந்துச்சு, எந்திரிச்ச உடனே இந்த ஃபோன் தான், அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஆண்டவரே உம்முடைய தயவு உம்முடைய கிருபை உம்முடைய அன்பு அதெல்லாம் ரொம்ப பெருசு. உம்முடைய உதவி எனக்கு தேவை, ஒத்தாசை எனக்கு தேவை. பாட்டு பாடுங்க, வேதத்தை எடுத்து வாசிங்க. நான் சொல்றேன், ஒரு புது பலன் உங்களுக்கு வரும். நீங்க ரொம்ப நாளா பிரச்சனையில இருக்கிறது கூட அதெல்லாம் சால்வ் ஆயிரும். நீங்க எதுவும் பண்ணாதீங்க, அதை விட்டுருங்க. நம்ம போய் அதை போயிட்டு கிண்டி 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 அது ஒண்ணுமே இருக்கிறதெல்லாம் பெருசாயிட்டு இருக்கு. விட்டுருங்க. அதை விட்டுட்டு என்ன பண்ணுங்க, கர்த்தாவே இந்தா உம்ம கையில கொடுத்துட்டேன், நானும் வந்துட்டேன், நானும் விழுந்துட்டேன், எனக்கு உதவி தேவை. அப்போ பார்ப்பீங்க ஆண்டவருடைய கரத்தை. நாமெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே இயேசுவின் நாமத்தினால உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய உதவியை இந்த காலை வேளையிலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நீர் கொடுத்த அந்த உதவியை, கல்வாரி சிலுவையில நீர் எங்களுக்காக மரித்து எங்களுக்கு வர வேண்டிய அந்த ஆக்கினையையும் கைவிடுதலையும் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஒரு பெரிய உதவியை நீர் ஏற்படுத்தி கொடுத்துக்கிறீர். அதுக்கு நன்றி. இங்க வந்துக்கிற ஒவ்வொரு நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த உதவியை பெற்றுக்கொள்வார்களாக, இயேசுவின் நாமத்தினாலே உதவியை பெற்றுக்கொள்வார்களாக, பலத்தை பெற்றுக்கொள்வார்களாக. மனதுல ஒரு பெரிய தைரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கடந்து செல்வார்களாக. கலக்கம், கண்ணீர், கவலை, வேதனை எல்லாம் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய வார்த்தை கடந்து வருகிற இந்த நேரத்தில் ஒரு புதிய பலன் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய புது பலன் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.